எல்லாத்துக்கும் மேல பலம் நிரூபிக்காத நீங்க ஆட்சியில பங்கு தரோம்னு சொன்னா அரசியல் தலைவர்களான நான் பைத்தியார பயலா என்ன ஜான அரிக்கசாமியும் நீங்க பணத்தை கொடுத்துக்கிட்டு நீங்க ஏன் ஒரு எஸ்டிமேட் படி 50 கேண்டிடேட்டுக்கு மேல விஜய்கிட்ட இல்லைங்கிற கருத்தை நாம சொன்னோம். இப்போ உங்ககிட்ட கேண்டிடேட் வர்றதுக்காக விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு பணம் செலவழிக்கக்கூடியவனை செங்கோட்டையும் வலை வீசி தேடிட்டு இருக்கிறார். நிரூபிச்சாதான் ஓட்டு. அப்ப நீங்க உங்க பலமே தெரியாத போது நீங்க ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணிருவீங்க நம்பி உங்ககிட்ட யார் கூட்டணி வருவா? இஷ்யூல அட்ரஸ் பண்ணாம இளிச்சவாத்தனமா கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவான்னு நினைக்க பேசக்கூடிய மட சாம்பிராணிய மாதிரி எல்லாருமே வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க, நான் ஒரு பெரும் உச்சத்துல இருந்து வரேன், எனக்கு ஊழல் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது, அதனால நான் ஊழல் இல்லாத ஒரு தமிழகமா மாற்றுவேன், அதற்கு நம்ம மக்கள் நம்புறாங்க, அதனால நம்ம தான் ஜெயிக்க போறோம் ரொம்ப கான்பிடண்டா பேசுறேன். செங்கோட்டை அண்ணன் எனக்கு மதிப்புக்கு மரியாதைக்கு உரியவர். யாரு செங்கோட்டை அண்ணன்? ஊழல் வழக்கு உண்டா இல்லையா? இப்ப விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி தான் அந்த களத்தை ஆடுறாரு. அப்ப நீங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதா முன்னிறுத்தி களத்தை ஆடக்கூடியவனால திமுக வாக்கு அதில் அவர் போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். வன்னியர் பறையர் போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். அவர் வன்னியர் பறையர் போலரைசேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டார். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் அரசியல் ஆய்வாளர், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா சேவியர். சார், ரொம்பவே பரபரப்பா பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு, களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குங்கிறத பார்க்க முடியுது. விஜய் அவர்களுடைய பேச்சு ஒரு பக்கம், அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய மற்ற கட்சியிலிருந்து அவருக்கு விமர்சனங்கள் வைக்கிறது ஒரு பக்கம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அடிப்பணைய மாட்டோம், அழுத்தங்களுக்கு நாங்க அடிப்பணைய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் தீய சக்தினும் பெயர் குறிப்பிடாம ஊழல் சக்தினும் சொல்லியிருக்காரு. நாங்க ஒரு தனி சக்தியா என்னைக்குமே வந்துருவோம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அவருடைய பேச்சு எடுபடுற மாதிரி தேர்தலில் வாக்கு வங்கி வருமா? முதல்ல வாக்கு வரணும்னா கேண்டிடேட் போடணும். ஒரு கேண்டிடேட் இல்லை இல்லையா? இல்லை, தேடிட்டு இருக்காங்க, வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயால கூட்டணி அமைக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். அவருக்கு அண்ணன் சீமான் கூட சொன்னார், தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். கேப்டன் விஜயகாந்தாவது 8, 10, 5 பலத்தை நிரூபிச்சார், ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சார். ஒன்னால கூட்டணி அமைக்க முடியாதுன்னு அரசியல் அனுபவம் உள்ள சீமான் விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுமே சொன்னார். நான் கூட சொன்னேன், ஒரு விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சி கூட விஜய முதல்வர்னு சொல்லி களத்துக்குள்ள வரமாட்டாங்க. காரணம் ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இப்போ அவருக்கு இருக்குது அபிமானம். எங்க அண்ணன் சிவாஜிக்கு தமிழகமே அவர் ரசிகர்கள் தான், எங்க அண்ணனுக்கு தமிழகமே அவர் ரசிகர்கள் தான். ஆனா அது ஓட்டா மாறல. ஓட்டா மாறினாதான் அது ஓட்டு, நிரூபிச்சாதான் ஓட்டு. அப்போ நீங்க உங்க பலமே தெரியாத போது நீங்க ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணிருங்க நம்பி உங்ககிட்ட யார் கூட்டணி வருவா? இப்போ கிருஷ்ணசாமி வராருன்னு வைங்க, கிருஷ்ணசாமிக்கு கூட்டணியில் வந்தாருன்னா உங்ககிட்ட உள்ள முக்குலத்தோர் ரசிகர்கள் ஓட்டை நீங்க எப்படி அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவீங்க? அவருக்கு இஷ்யூஸ் வந்து ஆணவ படுகொலையில் அவருக்கு இஷ்யூ வேற, பல இஷ்யூவில் அவர் வந்து வேறுபடுவார். அப்போ நீங்க உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஜாதி ரசிகர்கள் ஓட்டையும் நீங்க எப்படி கிருஷ்ணசாமிக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆகி அது உங்களுக்கு ஓட்டா மாறிட்டுன்னா அந்த ஓட்டை நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியும். நீங்க அது உங்களுக்கு ஓட்டா மாறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க அதை டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும்? ஸோ அந்த இடம் வந்து விஜய் சேர்ந்தவங்க வந்து தப்பு கணக்கு போட்டாங்க. பிளேயர்ஸ் யாருமே வரல. ஸோ கூட்டணி வாய்ப்புங்கிறது விஜய்க்கு இல்லை. அவரே அதில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். காங்கிரஸ் அவரை நம்பி வராதுங்கிறத அவர் தெளிவாகவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டாரு அந்த கூட்டத்தில். அடுத்து தனிச்சு போட்டிக்கு 234 கேண்டிடேட் வேணும். இப்போ முஸ்தபா பாய் நிற்கிறாரு, அவரு ஒரு கேண்டிடேட்டு தினகரன் கூட இருந்தார், பாஜக எதிர்ப்பில் இருந்தார். அவரு ஒரு கேண்டிடேட்டுக்கு முஸ்தபா பாய் நின்றுவார். மற்றபடி கேண்டிடேட்ஸுக்கு நீங்க எங்க போவீங்க? ஸோ என்னோட அனுமானப்படி உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 50 பேர் தான் தேர்வாங்க. 234 பேர் இல்லைங்கிறீங்க? இல்ல, நான் இதுக்கு எது ஆதாரமா சொல்றோம்னா, என் கருத்தை யாருமே மதிக்கல, கண்டுக்காம விட்டுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மீண்டும் என் கருத்தை நான் சொல்றேன். கள்ளக்குறிச்சி சாராய சாவை மையமா வச்சு நீங்க அந்த வருஷம் பிறந்த நாளை கொண்டாடல, அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க உங்க பிறந்த நாளை அனௌன்ஸ் பண்ணீங்க. ஏழைகளுக்கு அன்னதான திட்டம் வழங்குனீங்க. மனப்பூர்வமா சகோதரர் ஜோசப் விஜய் நான் பாராட்டுறேன். அது எத்தனை பேருக்கு நீங்க ஏழைகளுக்கு உங்க ஆட்கள் உங்க பேரால ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினாலும் அதுக்கு பாராட்டத்தக்கது. தாம்பரம் ஜெயின் காலேஜ் கிரவுண்ட்ல நலத்திட்ட உதவிகளை விஜய் வழங்கும் போது ஜெயலலிதா அநியாயமா அழிச்சாட்டியமா அக்கிரமா தடுத்தாங்க. அப்ப விஜய் நல்லது செய்ய நினைச்சாரு, ஜெயலலிதா பண்ணது தவறுங்கிற கருத்தை நம்மளும் அப்பவே சொல்லியிருக்கிறோம். இப்போ அதே மாதிரி இந்த அன்னதான திட்டம்
வழங்குறத நம்ம பாராட்டுறோம். இரவு பாலசாடு பாராட்டுறோம். பால் வழங்குறத பாராட்டுறோம். எல்லா இடமும் அவர் திண்டுக்கல் அங்கங்கெல்லாம் பண்ணினார், நம்ம பாராட்டுறோம். ஆனா நாம ஒரு சர்வே எடுத்தோம். இவங்க 234 தொகுதியிலையும் அன்னதான திட்டம் வழங்கப்பட்டதுன்னு தினத்தந்தி பத்திரிகையில அவங்க செய்தியா அவங்க பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய புசி ஆனந்த் அவர்கள் கொடுத்தாங்க. நாம ரிப்போர்ட் எடுத்தோம். தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள நம்ம நெட்வொர்க்கை வச்சு ரிப்போர்ட் எடுக்கும்போது 35 இடத்துல தான் அது நடந்துங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ நீங்க சுமார் 200 இடங்களை நீங்க மிகைப்படுத்தி சொல்றீங்க. அப்போ நாம தான் முடிவு பண்ணோம், ஒரு அன்னதான திட்டம் ஒரு நடிகருக்கு பிறந்த நாளுக்கு வழங்கணும்னா 50 to 1 லட்சம் ரூபாய் இருக்கணும். தொகுதி ஃபுல்லா பெரிய அளவில் வழங்கணும்னா அது 10 லட்சம் ரூபாயாவது செலவழிக்கணும். இப்போ ஜெயலலிதா பிறந்த நாளுக்கெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணுவாங்க, எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நாம உடனே நம்ம கருத்தா சொன்னோம், உங்ககிட்ட கேண்டிடேட் இல்லை, இந்த 35 பேர் தவிர மற்றவங்க கேண்டிடேட்டா வந்துவிட மாட்டான். அப்போ நீங்க ஏன் ஒரு எஸ்டிமேட் படி 50 கேண்டிடேட்டுக்கு மேல விஜய்கிட்ட இல்லைங்கிற கருத்தை நாம சொன்னோம். இப்போ உங்ககிட்ட கேண்டிடேட் வர்றதுக்காக விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு பணம் செலவழிக்கக்கூடியவனை செங்கோட்டையும் வலைவீசி தேடிட்டு இருக்கிறார். செங்கோட்டையும் வலைவீசி தேடிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியுது, எனக்கு நம்ம சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட தொழிலதிபர்கள்ட்ட உங்க மகன் வருவானா, உங்க பேரன் வருவானா அப்படின்னு கேண்டிடேட்டை தேடிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க 234 கேண்டிடேட் போடுறதே உங்களுக்கு சிம்ம சொப்பனமா போயிடும். இதுதான் நாம சகாதேவ மாதிரி சொன்னோம் அவர்கிட்ட. 39 போடுறது ஈஸி. நீங்க 39 போட்டா 39 பார்லிமெண்ட்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆள் வருவான். அரசியல் வியாபாரம் தானே, அக்குமுலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் சொல்லும் போது, விஜயும் தன்னோட பாப்புலாரிட்டியை வச்சு என்ன கிடைக்குன்னு வியாபாரம் பண்ண வரும்போது அந்த வியாபாரத்தை நீங்க 39ல ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க 39 கேண்டிடேட் போட்டு அவன் வாக்க பெற்றான்னா அவனுக்கு அந்த வாக்கை வச்சு அவன் பிரமுறை ஆயிடுவான். விஜயை நம்பி ஒரு கூட்டணி போனா அவனுக்கு அசம்பிளியில 214 ஒண்ணு கிடைச்சிடும். சோ அவன் அதுக்கு தயாரா வருவான். இப்ப 214 இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு விஜய் 29 கடந்து போனோம். 29 அவர் கமலஹாசன் மாதிரி ராஜ்யசபா வாங்கிட்டு போயிட்டான்னா இன்வெஸ்ட் பண்றவெல்லாம் மாட்டிக்குவான். சோ இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டான். உங்களோட தீவிர ரசிகர்கள் 50 பேரை தவிர மற்றபடி பெரிய இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உங்ககிட்ட வரமாட்டான். அடிப்படை சரியா இல்ல அப்படிங்கிறீங்களா? அடிப்படை சரியா இல்ல, நோக்கம் சரியா இல்ல, தவறானவர்களின் வழிகாட்டல்ல, தவறான ஆலோசனையில ஒரு பாப்புலாரிட்டி உள்ள விஜய் இன்னைக்கு திக்கி திணறி ஒரு செக்மேட் ஆகி இருக்கிறார். ஒரு பிளட்ஜ் மாதிரி எல்லாம் எடுக்கிறாரு, உண்மையா உழைப்போம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைப்போம்னு அவர் சொல்ல எல்லாரும் சொல்றாங்க. ஒரு பெரும் கூட்டம் இருக்கு, அவங்க எல்லாருமே வேலை செய்வாங்கன்றதுக்காக இவர் உத்வேகமா பேசுறாரு. நம்ம தனியா நின்று ஜெயிக்கிறோம், எல்லாருமே ஊழல் செஞ்சுட்டாங்க, நான் ஒரு பெரும் உச்சத்துல இருந்து வரேன், எனக்கு ஊழல் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது, அதனால நான் ஊழல் இல்லாத ஒரு தமிழகமா மாற்றுவேன், அதற்கு நம்ம மக்கள் நம்புறாங்க, அதனால நம்ம தான் ஜெயிக்க போறோம், ரொம்ப கான்பிடண்டா பேசுறேன். செங்கோட்டை அண்ணன் எனக்கு மதிப்புக்கு மரியாதைக்கு உரியவர். யாரு செங்கோட்டை அண்ணன்? ஊழல் வழக்கு உண்டா இல்லையா? உங்களுக்கு கேண்டிடேட்டே இல்லை. கேண்டிடேட் வரணும்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடியை பலகீனப்படுத்தணும். விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு ஜெயலலிதா பலகீனப்படுத்தின மாதிரி நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி பலகீனப்படுத்தணும். ஜனநாயகம் படத்துலேயே அதே மாதிரி தான் சாட்டை எடுத்து, பாவாத்தியாரை படத்தில் கார்த்திக் அதுக்கு முன்னே சாட்டை எடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க தானே இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்க இது எப்படி பியூரிட்டன் ஆகும்? இது எப்படி தூய சக்தி ஆகும்? திமுக ஒரு பெரிய தீய சக்தின்னு சொல்றதுக்கான காரணங்கள் வச்சிருக்கோம், எங்ககிட்ட ப்ரூஃப்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஊழல் ஒவ்வொரு துறையிலுமே இருக்கு, அதை பட்டியலிட்டு கூட நாங்க சொல்லுவோங்கிற மாதிரியான ஒரு தோரணையில பேசுறாரு இல்லையா? அப்ப திமுகவுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேம் உருவாக்குறதுக்கு தாவேகா அதுக்கான மெனக்கடல்களை பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா விஜய் அதை பண்றாரு. ஆனா ஸ்டாலின் ரொம்ப கேர்ஃபுல்லா அதுல டீல் பண்றாரு. இவர் தீய சக்தின்னு சொன்னா விஜய்க்கு ரசிகர் சின்ன பசங்கள்லாம் சிவகார்த்தியனுக்கு வீட்டுல ஒரு ரசிகம் இருக்க மாதிரி விஜய்க்கும் வீட்டுல அதுக்கு முன்னாடியே ரசிகம் இருக்கான். அப்போ அவெல்லாம் என்ன சொல்லுவான்னா திமுக தீய சக்தின்னு அந்த ரசிகர்கள் சொல்லுவான். அது ஒரு பிரச்சாரம் ஆகும். விஜய் சொல்ற வார்த்தைக்கு வேல்யூ இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், வேல்யூ இருக்குது. ஸ்டாலின் அதை எப்படி எதிர்கொள்றாருன்னா, கரூர் சம்பவம் நடக்கும்போது எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டாங்கன்னு விஜய் மேல வழக்கு போடல. விஜய் சம்பந்தமா யாரையும் லோக்கல் மாவட்ட செயலாளர் புசி ஆனந்த் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. அப்படியே அவர் நம்ம சாப்பிட்டா ஹேண்டில் பண்றாரு. ஏன்னா நீங்க இந்த அபிமானத்தை ஒரு செல்வாக்கா மாத்தி அதை எடப்பாடிக்கு மடமாத்திரக்கூடாதுன்னு ஸ்டாலின் நம்ம சுலூடு லீடரா பண்றாரு. விஜயகாந்த் மண்டபத்தை இடிச்சு கலைஞர் செய்த தப்ப விஜய் விஷயத்துல ஸ்டாலின் செய்ய தயார் இல்லை. அப்ப நீங்க தான் ஒரு மகாலாமேனியா காட்டு உங்களை பெரிய ஆளா நீங்களே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு ஆளுங்கட்சியான திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க தம்பி தள்ளி போய் விளையாடுப்பா, நீ அப்பப்பா சின்ன குழந்தை யூரின் பாஸ் பண்ணிட்டுன்னா செல்லம் சாக்லேட் சாப்பிட்டா தொடச்சு விட்டுட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு தீய சக்தின்னு சொல்றத கண்டுக்காம ஸ்டாலின் தவிர்த்துக்கிட்டு போறாரு. காரணம்
அவருக்கு எதிரியாட்டு எடப்பாடி பழனிசாமியையும் பாஜக அணியையும் தான் மெயின் எதிரியா பார்க்கிறார். ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் விஜயை பொருட்படுத்தல. விஜய் தான் 400 அப்படி தான் தீய சக்தி திமுகன்னு தொடர்ந்து கத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க தங்களோட பிரதான எதிரியாட்டு அதிமுக பாஜக கூட்டணியை கருதி தான் ஸ்டாலின் தன்னோட அரசியலை பண்றாரு. அதனால இவர் எடப்பாடியோட பேரக்கூடாதுங்கிறதுக்காக இவரை மென்மையா டீல் பண்றாரு. ஆனா மோடிக்கு டீலிங்கிறது வேற. ஓகே, இப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணியும் திமுக கூட்டணி மட்டும் தான் களத்துல இருக்கும், மற்ற கட்சிகள் களத்துல இருக்காதுங்கிற மாதிரி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் சொல்லியிருந்தார். இப்போ அப்ப தாவேகா வந்து கூட்டணி கட்சியில இல்லைங்கிறதுனாலையும் தனிச்சு நிக்கிறாங்கன்றதா அவங்க களத்துல இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியும். விஜய் எலிஜிபிள் காம்பிட்டன்ட் மண்குதிரையாட்டு ஆகாம களத்துக்குள்ள நின்னார்னா அதிமுக வாக்க தான் பாதிக்கும். எந்த ஒரு புது சக்தி வரும்போதும் தோல்வியில் இருக்கவங்க வாக்க தான் பாதிக்கும். அந்த வகையில அதிமுக தான் இப்ப தோல்வி வளையத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆன்டி கமென்சி இருக்கு. இப்ப திமுகவுக்கான எதிர் ஓட்டு ஒண்ணு இருக்குல்ல சார், அந்த எதிர் ஓட்டு வந்து கண்டிப்பா போகிறத தாண்டி திமுகக்குன்னு இருக்க வாக்கு வங்கி இளைஞர்கள் இருப்பாங்க, விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வரும்போது திமுகவோட ஓட்டும் அங்கிருந்து உடஞ்சு தாவைக்காக போக வாய்ப்பு இருக்காதா? ஒரு பார்வையில ஜெனரலா நம்ம பார்த்துருவோம். புது சக்தியான விஜய் வாராரு, 47 விழுக்காடு திமுக வாக்குலையும் ஒரு பாதிப்பு இருக்கும், 18 விழுக்காடு என்டிஏ வாக்குலையும் ஒரு பாதிப்பு இருக்கும், 23 விழுக்காடு அதிமுக அணி வாக்குலையும் ஒரு பாதிப்பு இருக்கும், 8 விழுக்காடு சீமான் 8.2 விழுக்காடு சீமான் வாக்குலையும் ஒரு பாதிப்பு இருக்கும். இது பொதுவா சுயேட்சைகள் ஓட்டுலேயும் ஒரு பாதிப்பு இருக்கும். ஏற்கனவே மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க தான் புது சக்திக்கு ஓட்டு போடுவாங்க. அப்புறம் புதிய வாக்காளர்கள்ல புதிய சக்தி கொஞ்சம் அதிக வாக்கு எடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் தான் பொதுவான பார்வை. இதுல திமுகவுக்குள்ள பாதிப்புங்கிறது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு போகாம சீமானுக்கும் போயிருக்குது, என்டிஏக்கும் போயிருக்குது, விஜய்க்கும் அது போகலாம். இப்போ என்டிஏ வந்து ஒன்னா மாறிட்டாங்க. இதுல எடப்பாடிக்கு பாதிப்புன்னு நான் ஏன் சொல்றோம்னா, இவர் கடுமையான திமுக எதிர்ப்பை எடுக்கிறார். திமுக எதிர்ப்பை இவர் எடுக்கும்போது திமுக வாக்காளர்களை மத்தியில கலைஞரே ஏற்கனவே அலர்ட் பண்ணிட்டாரு, இவன் நம்ம ஆளு இல்லை, அவருக்கு கேரக்டர் ஸ்டடி பண்ணிட்டாரு, விஜய்க்கு கேரக்டரை ஸ்டடி பண்ணிட்டாரு. தலைவா படத்துல ஜெயலலிதா அடிக்கும் போது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் இடையிலான சண்டைன்னு தான் சொன்னார். அதே மாதிரி சர்க்கார் படத்துல எடப்பாடி அடிக்கும் போதும் எடப்பாடி தான் மறிச்சாரே தவிர விஜய்க்கு ஆதரவா ஸ்டாலின் பண்ணல. அதே கலைஞருக்கு இதை அவரு கேட்ச் பண்ணிக்கிட்டாரு. இப்ப விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி தான் அந்த களத்தை ஆடுறாரு. அப்ப நீங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதா முன்னிறுத்தி களத்தை ஆடக்கூடியவனால திமுக வாக்கு பெரிய அளவுல பாதிக்காங்கிறதா என்னோட அபிமானம். அதிமுக வந்து இப்போ ஒரு பதிலடி கொடுக்குறாங்கல்ல சார், ரொம்ப விமர்சனங்கள் வைக்கிறாங்க. விஜய் வந்து கரூர் விஷயத்திலேயே ஆகட்டும், கிளிசரின் போட்டு வீடியோ போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நடந்த விஷயங்கள் முதற்கொண்டு அவர் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் அதிமுக சைட்ல இருந்து வரதையும் பார்க்க முடியுது. இப்போ அவங்க எதிர்நிலை எடுத்துட்டாங்கும் போது விஜய் தனித்து விட்ட மாதிரி தனியா இருப்பார், அவருக்கு ஒரு ஓட்டு வங்கியே இல்லாம இந்த முதன்மையான 2 கட்சிகளுக்கான ஒரு போட்டி தான். ஏன்னா அவர் வந்து டிஎம்கே விசஸ் டிவிகேங்கிற ஒரு விஷயத்தை பிரபகண்டா பண்ணார். ஆனா அப்படி கிடையாது, ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே தான் எப்பவுமேங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் தள்ளாதா? இது அவருக்குமே அந்த வேர்ட் சொல்றதுக்கான இடங்கள் மறைந்து போகாதா? அதாவது விஜயால அதிமுக வாக்கு வங்கி பாதிக்காம இருக்கிறதுக்காக அரசியல அதிமுக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரை இது கொஞ்சம் காலதாமதமான ஒரு இதுதான். மிக கடுமையான வார்த்தையை விஜய்க்கு எதிராக அவங்க பயன்படுத்துறாங்க. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல, பட் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இன்னைக்கு களமாடுறாங்கன்னா ஆரம்பத்தில் அதிமுக கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இதுல திமுக வந்து ஏற்கனவே எங்க எதிரி விஜய்ங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவரும் திமுக தான் எதிரின்னு டிக்ளேர் பண்ணும்போது அவரோட டார்கெட் வந்து திமுக எதிர்ப்பு வாக்கள் தான் அவருக்கு டார்கெட் பொலிட்டிக்கலா. ஸோ இந்த இடத்துக்குள்ள திமுக தோக்கடிக்கிறதுக்கு விஜயால முடியும்னு நினைக்கக்கூடியவங்க ஓட்டு போடலாம், அல்லது திமுக எதிர்ப்பு உணர்வுல புதிய சக்தியான விஜய்க்கு ஓட்டு போடணும்னு கூட போடலாம். கிறிஸ்டின்ஸ் எல்லாம் முஸ்லிம்ஸ் எல்லாம் மைனாரிட்டிஸ், எவ்ரிவேர் மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட். அவன் இப்படித்தான் ஓட்டு போடுவான்னு இந்த முட்டாள் பேசிட்டு இருக்கிறான். நான் தரவின் அடிப்படையில் அந்த விஷயங்களை இஷ்யூ பேஸ்டா கொண்டு வரேன். இஷ்யூல அட்ரஸ் பண்ணாம இழிச்சவாத்தனமா கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவான்னு பேசக்கூடிய மட சாம்பிராணிய மாதிரி உலகத்துல ஆளே கிடையாது. மைனாரிட்டிஸ், கிறிஸ்டின்ஸ், மைனாரிட்டிஸ் will be vigilant and alert. Everywhere, whatever may be the minority, they will be vigilant and alert. அப்போ அவங்க அலர்ட்னஸ்ல அவங்க எதிரியை தோக்கடிக்கிறதுக்கு டாக்டிக்கல் ஓட்டு தான் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் தன்னோட
பிரச்சனைகள்ல எந்த பக்கம் நிற்கிறோங்கிறத தெளிவா சொல்லணும். அந்த ஆணவ படுகொலையில விஜய் எந்த பக்கம்னு சொல்லணும். இப்படி இல்லாம திருப்பரங்குன்ற மேட்டர்ல எந்த பக்கம்னு சொல்லணும். இப்படி இல்லாம ஓட்டு வரும்னு சொன்னா சரத்குமார் நிலைமை தான் விஜய்க்கு வரும். எனக்கும் நாடியில வெட்டு, எம்ஜிஆருக்கும் நாடியில வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம்னு இஷ்யூ இல்லாம சரத்குமாரும் ராதிகாவும் திருமங்கலம் போனாங்க. ராதிகா ஓரமா தான் இருந்தாங்க, இஷ்யூ இல்லை, ஓட்டு வராதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து. சரத்குமார் தான் நான் எம்ஜிஆர் ஆக்கும், அது இப்போ புரியும் சரத்குமாருக்கு. கடைசியில் அங்க நோட்டாவுக்குள்ள போயிட்டு கிறிஸ்தவ முஸ்லிம் பிரச்சனைகளில் ஓடி வரும் அரசியல் கட்சிகள் இந்துக்கள் பிரச்சனையில் மௌனம் என்னன்னு எங்க ஐயா தாழ்நிங்க நாடார் கூட இருந்த மதுசூதன பெருமாள் 1000 ஓட்டுக்கு மேல 4 இலக்கத்துல ஓட்டு எடுத்தாரு. அவருக்கு ஒரு இஷ்யூ இருந்தது, சரத்குமாருக்கு இஷ்யூ இல்லை, பெரிய கூட்டம் வந்து ஓட்டு வரல. சோ ஒரு வாக்கு வங்கி வரணும்னா இஷ்யூ வேணும். அப்போ விஜய் எடுத்து வச்சுக்கூட ஊழல் எதிர்ப்புங்கிற இஷ்யூ வந்து போதுமானது அல்ல. இன்னும் எல்லா இஷ்யூலையும் விஜய் அட்ரஸ் பண்ணணும். எப்படி வராருங்கிறத அவர் இஷ்யூவை எடுத்து களத்துக்குள்ள வரும்போதுதான் சொல்ல முடியும். என்ன பொறுத்த அளவுல விஜய் சீமான் கம்பாரிசன்ல விஜய மண்குதிரை, அதே மண்குதிரை எடப்பாடி விஜய் கம்பாரிசன்ல மண்குதிரையா தான் இருக்க முடியும். ஒரு சதவீதம் சொல்ல முடியுமா சார்? இப்ப தாவேக்கா சொல்ல முடியாதுமா, இப்ப சொல்ல முடியாதுமா. நானே இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரைன்னு சொல்லும் போது ஒரு சதவீதத்தை நான் சொல்றது ஒரு கணக்கு இல்லாம ஏதோ ஒரு சதவீதத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றதா இருக்கும். வேட்பாளர்களே இல்ல, களத்துக்குள்ளே வந்துவிட மாட்டாருன்னு சொல்லும் போது அவர் கபடி விளையாட்டுல எத்தனை பாயிண்ட் எடுப்பாரு, எத்தனை கோல் போடுவாருன்னு எப்படி சொல்ல முடியும்? சோ அது செலக்ஷன் கிரேடுக்குள்ளே வந்துவிட மாட்டாருன்னு சொல்றேன். ஆனா அவர் ஒரு விஷயங்கள் பேசாம கடைசியா டிசம்பர் 18 இதற்கு முன்னாடி டிசம்பர் 18 பேசினாரு அங்க மாநாட்டுல. அதற்கப்புறம் இப்பதான் பேச ஒரு மாதத்துக்கு மேல இடைவெளி விட்டு ஒவ்வொரு முறையும் அவர் வந்து பேசுறாரு, கூட்டங்களுக்கு வராரு. அதற்கு நடுவில் இருக்க நேரங்கள்ல ஒரு வீடியோவோ இல்ல ஒரு ட்வீட்டோ எந்த ஒரு சம்பவத்துக்குமே அவருக்கு நடக்கிற பிரச்சனைக்கு கூட குரல் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இதுவே தொடர்ந்துச்சுன்னா தேர்தல் வரக்கூடிய இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குங்கும் போது ஒரு வியாபாரி இந்த ட்விட் எல்லாம் போட்டா, இப்ப கவின் ஆணவ கொலை ட்விட் போட்டா சீமான் வந்து தப்புன்னு அடிக்கிறாப்புல. போடுறவும் போடு, போடாதவும் போ, பட்டியல் வெளியேட்டமா நான் நிற்பேன், பல்லர்களே பாண்டியர்களா, நான் வரலாற்று ரீதியா நான் பேசுவேன், கவின் ஆணவ படுகொலையா நான் இப்படித்தான் நிற்பேன், போட்டா போடு, போடலன்னா பரவாயில்லன்னு ஃபுல் டைம் பொலிட்டிஷனா 24/7 பொலிட்டிஷனா சீமான் நிற்கிறாரு. இவர் கவின் ஆணவ படுகொலைக்கு ஒரு ட்வீட் போட்டா மறவர் ஓட்டு போட மாட்டான்னு அச்சப்படுவார். ஓட்டு கூட அவருக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு படம் நடிப்பாரு, அந்த படத்தை தன்னை விட்டுக்கிட்டு சிவகார்த்திகேயன் படத்துக்கு அவன் போயிருவான், இன்னொருத்த நடிகர் போயிருப்பான்னு உள்ளுக்குள்ள பயப்படுறாரு. அதனால திருப்பரங்குன்றமா இவர் வந்து ஒரு கருத்தை சொன்னா இந்துக்கள் எதிராக போயிருவாங்க அல்லது முஸ்லீம் எதிராக போயிருவாங்கன்னு தன் படத்தை இவங்கெல்லாம் பார்க்கணும், அதுல பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் நல்ல பிள்ளைய பொதுக்குழி வேஷம் போடுறாரு. எந்த இஷ்யூலுமே நிலைப்பாடு எடுக்க மாட்டேங்கிறாரு. திருமங்கலம் சரத்குமார் மாதிரி எம்ஜிஆருக்கும் நாடியில வெட்டு, எனக்கு நாடியில வெட்டுன்னு ராதிகாவும் கூட்டிட்டு அவர் போய் சைனைட் சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னேன். ஓகே, இஷ்யூ இல்லாம போறது. அதே மாதிரி இஷ்யூஸ்ல கருத்து சொல்லாம அவர் தன் முகத்துக்கு ஓட்டு கிடைக்கும், நான் உச்சத்தை விட்டு வரேன்னு அதை அடிச்சுட்டாப்ல. யாரு மிச்சம்? ரஜினிகாந்த் படம் 2 படம் 500 கோடி தாண்டி இருக்கு. உங்க படம் ரிலீஸே பண்ண முடியல. சிவகார்த்திகேயன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல ஏறி வாராப்புல. போன வருஷம் உங்களுக்கு படமே இல்லை, உச்சன்னு நீ தான் சொல்லிடணும். ஒண்ணும் இல்ல, உங்க நிலைமை வந்து கேரளாவில் நீங்க மேல நம்பர் 1, வேற ஹோல் இந்தியாவில் நீங்க ரஜினிக்கெல்லாம் கீழே தான். ஹோல் இந்தியா மார்க்கெட் எல்லாம் பார்க்கும்போது ஓடிடி மார்க்கெட்டு, சேட்டலைட் மார்க்கெட்டு எல்லாம் பார்க்கும்போது அந்த நிலைமை தான் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களை உச்சன்னு சொல்லி ஒரு புலாங்கிதம் அடையணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஆசை. நீங்களே அதை அற்ப சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு இருக்கீங்க. சிவகார்த்திகேயன் உங்க படத்தை தட்டி தூக்க வந்துருவான்னு சொன்ன போதே பதறிக்கிட்டு நீங்க ரிலீஸ் பண்றதே தப்புன்னு உங்க ஆட்களை வச்சு நீங்க வதந்திகளை பரப்புனீங்க. இது சிவகார்த்திகேயன் ஏறி வர்றான், களத்துல சந்திப்பான்னு தெரிஞ்சது நான் தான் சொன்னேன். சிவகார்த்திகேயன் தட்டி தூக்குவான், களத்துல சந்திப்பான், இளங்கன்று விஜய் கொலத்திலே வாழங்கிற கருத்தை நான் சொன்னேன். விஜய் தான் பெரிய ஸ்டார் சிவகார்த்திகேயனோட, அதையே நான் மறுத்து சொல்ல வரல. ஆனா நீங்க அதுக்கே பயந்துகிட்டு சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு துப்பாக்கி கொடுத்தீங்க. நீங்க பயந்து போய் துப்பாக்கி கொடுத்தீங்க. கொடுத்துக்கிட்டு நான் துப்பாக்கி கொடுத்தேன், என் படத்துக்கு எதிராக எப்படி அவன் போட்டிக்கு வரலாம்லாம் சொன்னீங்க. இப்போ உங்க உச்சங்கிறது ஒரு போலித்தனமானது, நீங்களா கிளைம் பண்ணக்கூடியது. உண்மை நிலைமை அது இல்லை. பட் ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியா ஒரு மினிமம் கேரண்டி உங்கள்கிட்ட இருக்குது. ரஜினி படம் ஜெயிலர் ஒரு ரெக்கார்ட் பிரேக் படம், ரஜினி பிளஸ் லோகேஷ் கனகராஜ் 500 கோடி தாண்டிட்டு. உங்க படம் விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜுக்கு வெயிட் இருக்கு, 500 கோடி தாண்டிட்டு. அடுத்த படம் 500 கோடி தாண்டினு தான் நீங்க பொங்கல் ஹாலிடேஸை வச்சு ஏம் பண்ணி 500 கோடி தாண்டிட்டோம்னா நான் தான் உச்சம்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. நீங்க இப்ப உச்சம் கிடையாது. அப்போ அந்த ரஜினி தான் இப்ப உச்சம், இன்னைக்கும் உச்சம் வயசு இதுல. அப்போ நீங்க அந்த இடத்துக்குள்ள சிவகார்த்திகேயன் போட்டிக்கு வந்தவரும் சிவகார்த்திகேயன் தட்டி தூக்கிட்டாருன்னா அது பெரிய அவமானம் ஆயிரும்னு சிவகார்த்திக்கு எதிராக வன்மமா காழ்ப்புணர்ச்சியோட ஆட்களை பெய்டு ஆட்களை வச்சு
சிவகார்த்தியனுக்கு எதிராக நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. இயற்கை நீதிப்படி உங்க படமே ரிலீஸ் ஆகாம போயிட்டு. சோ சினிமா உச்சம்ங்கிறது தான் உங்களோட நோக்கம், உங்களோட எதிர்பார்ப்பு. அது இல்ல. இப்ப ஒருக்கா புலி படம் ஃபெயிலியர் ஆனதும் நீங்க ரஜினி கமல் நின்ன இடத்துல ரஜினி காலில் விழுந்துகிட்டு கமல் அவமானப்படுத்திட்டு வந்தீங்க. அப்போ நீங்க அந்த இடம் ரஜினிக்கு போட்டி மாதிரி காட்டினது வசூல் பாதிச்சுட்டோன்னு அச்சப்பட்டீங்க. இப்பவும் நீங்க உங்க பட வசூலை மையமா வச்சுட்டு இருக்கனாலதான் இந்து முஸ்லீம் பிரச்சனையில பேசினா முஸ்லீம் படம் பார்க்காம போயிருவானோ, பீஸ்ட் படத்தை முஸ்லீம் பார்க்கலன்னதும் சிஏ எதிர்ப்புங்கிறீங்க, வக்போர்டுக்கு வழக்கு தொடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தூண்டிக்காரனுக்கு மதிப்பேல கண்ணுன்னா மாதிரி மீண்டும் படம் நடிக்கிறதா உங்களுக்கு நோக்கம். கடைசி படம் ஜனநாயகன் அவர் சொல்றாரு, அவரு படம் நடிக்க மாட்டேன், 33 வருஷம் கெரியர் முடிஞ்சது, இப்ப நம்ம அவர் சொல்றாரு அவரே பச்சவந்தித்தனமா செயல்பட்டாருங்கிறதுக்கு 1000 உதாரணம் இருக்கும் போது அந்த கடைசி படம்னு சொல்றது படத்துக்கு வசூல ஹைப்பை ஏத்துறதுக்கு தான் ஒரு வழியா கூட அது இருக்கலாம். அவர் சொல்றாரு இப்ப கடைசி படம் தான் இன்னும் சொல்ல முடியாது. இன்னும் 5 வருஷம் படம் நடிக்கலன்னா தான் அது கடைசி படம். ரஜினிகாந்தே பாபாவுக்கு பிறகு 5 வருஷம் படம் நடிக்கல. இவர் போன வருஷம் படம் நடிக்கல. அப்போ போன வருஷமே படம் இல்லாதவர் தானே, நடிக்காதவரா இல்லதா? படம் நீங்க வருஷத்துக்கு 2 படம் நடிச்சா சிவகார்த்தியம் படம் காம்படிஷனுக்கு வரும், சிவகார்த்தியம் மிஞ்சுவார் உங்களை. அது உங்களால ஏத்துக்க முடியல. அதனால நீங்க 2 வருஷத்துக்கு போறோம் 3 வருஷம் ஒரு படம் நடிக்கும் போது ரஜினியும் அப்படி 4 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சவர் தானே. அப்ப நீங்களும் 4 வருஷம் அடுத்தால நடிக்காம இருந்தாதான் இந்த படம் கடைசி படம்னு சொல்ல முடியும். சோ இது இப்போ நீங்க வசூலுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹைப்பு. தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சீமான்னு சொன்னாரு. நீங்க ஏன் அதுக்கு பதில் சொல்லல? உங்க படம் ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் ஓடாதுன்னு சொல்லல, அவன் ஏத்துக்க மாட்டான்னு சொல்லல. இப்ப நாம் தமிழர் தம்பிகள் விடுவானுங்களா தேர்தல் களத்துக்குள்ள? அப்போ நீங்க இஷ்யூஸ்ல முடிவெடுக்காம களத்துக்குள்ள போனா திருமங்கலம் சரத்குமார் நிலைமை தான். சரி, இப்போ படம் நடிக்கிறாரு நடிக்கல அதை நம்ம பாப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் நடிக்கல அப்படிங்கறத பாப்போம். அசிதிஸ் அவரை சொல்றதை ஏத்துக்கிறது மறுக்க வரல கண்டிப்பா. இப்போ ஆனா அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் அவர் கட்சியை நடத்தி ஆகணும். இப்போ இந்த ஒரு தேர்தல் அவருக்கு தொடக்கம் தான். ஏதோ ஒரு சதவிகிதம் வாக்குகள் எடுக்கிறாருங்கிறது அவருடைய ஸ்டார்டிங் ஒரு டைமா இருக்கலாம். அதுவும் தனித்து போட்டிங்கும் போது அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் இந்த கட்சியை இதே மாதிரி கட்டுக்கோப்பாவோ இல்ல ஒரு ஸ்ட்ராங்கா மத்த திராவிட கட்சிகள் கொண்டு கொண்டு போற பாசிபிலிட்டி இருக்கு நீங்க பாக்குறீங்களா? சீமான் இவரால அது கொண்டு போக முடியாதுன்னு கருதுறாரு. தினகரன் வாக்கு வங்கி இழந்து சீமான் வாக்கு வங்கி எழும்பின மாதிரி, கமலஹாசன் வாக்கு வங்கி இழந்து சீமான் வாக்கு வங்கி இழந்த மாதிரி, விஜயும் வாக்கு வங்கி இழந்து சீமானுக்கு பிளஸ்ஸா இருக்குங்கிற லெவலில் தான் சீமான் அதை கணக்கிடுறாரு. சீமானுக்கு கணக்கு என்ன பொறுத்தவரை சரிங்கிற மாதிரி தான் தோணுது. அவர் மக்களோட நின்று மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு பிளேயர். இவரு தன்னோட பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி பிராண்டிங் மாஸ்டர்ஸை வியூக வல்லுநர்களை வச்சு அரசியல் பண்றாரு. இந்த அரசியலில் இவர் பண்ண தவறு 39 கேண்டிடேட் போடாம லெட்டர் பேடா இருந்தது. விக்கிரவாண்டி களத்துக்குள்ள போலரைசேஷனை மீறி அவரு களத்துக்குள்ள கரூர்ல பண்ணது தவறு. விக்கிரவாண்டியில உலகம் ஃபுல்லா உள்ள ரசிகர்களை கொண்டு டம்ப் பண்ணியிருப்பார்னா அது ஒரு பெரிய விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனா மாறி இருக்கும். அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதுல அவர் போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். வன்னியர் பறையர் போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். அவர் வன்னியர் பறையர் போலரைசேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டார். மீண்டும் நான் சொல்றேன், அன்புமணியை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு வன்னியர் பறையர் போலரைசேஷன், அது வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் ஒரு போலரைசேஷனை எடப்பாடி இந்த பெல்ட்டுக்குள்ள கொண்டு வரும்போது விஜய்க்கு அங்க இருக்க கேண்டிடேட் இருப்பானா, இஷ்யூ இருக்குமா? நீங்க அந்த இடத்துக்குள்ள போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். கரூர்ல பண்ண இதை விக்கிரவாண்டியில் பண்ணா ஜனநாயக நெறிமுறை. நீங்க பெரிய அளவுக்குள்ள அதுல வந்திருக்கலாம். கோட்டை விட்டீங்க, 39 போடாது கோட்டை விட்டீங்க. எல்லாத்துக்கும் மேல பலம் நிரூபிக்காத நீங்க ஆட்சியில பங்கு தருவோம்னு சொன்னா அரசியல் தலைவரெல்லாம் நான் பைத்தியார பயலா? என்ன ஜான அரிக்கசாமியும் நீங்க பணத்தை கொடுத்துக்கிட்டு நீங்க சொன்னதெல்லாம் சரின்னு உங்க பணத்தை வாங்கிட்டு உங்களை கல்ட்டுன்னு ஜாலரா அடிக்கக்கூடிய பைத்தியக்காரர்களா அரசியல் தலைவர்கள்? எவன் நம்புவான்? நான் சொன்னேன்ல, ஒரு விழுக்காடு பலம் கொண்ட ஒருத்தன் கூட வரமாட்டான்னு. அப்ப நீங்க 24 பலம் நிரூபிக்காத தவிர இப்போ நீங்க அனுபவிக்கிறீங்க. இனிமேல் நீங்க எப்படி இதுல பலம் நிரூபிக்க போறீங்கிறதே கேள்விக்குறி. அந்த பலம் நிரூபிச்ச பிறகுதான் அடுத்த கட்டத்தை சொல்ல முடியும். பௌத்ரா நிரூபிக்கட்டு வாழ்த்துவோம், விசில் சின்னம் பெற்றதுக்கு வாழ்த்துவோம். எல்லா வகையிலுமே அவர் ஒரு புதிய பிளேயராட்டு பலதரப்பட்ட மக்களுக்கு அரசியல் வாய்ப்புகளை கொடுக்கட்டு. 2 ஜாதி ஆதிக்க கட்சின்னு அதிமுக நான் சொல்றேன். நீங்க வர்றது பல சமூகங்களுக்கு ஒரு அரசியல் வாய்ப்புகளை கொடுக்கும்னா மனப்பூர்வமா அதை நம்ம வரவேற்கிறோம். வாங்க, எலிஜிபிளா வாங்க, காம்பிட்டண்டா வாங்க. மண்குதிரை ஆகாம பொய்யா ஃப்ராடா போலித்தனமா பிராண்டிங் பண்ணி பொய்யையும் ஏட்டுச்சுரக்க அரசியலும் வச்சு நீங்க தப்பிடலாம்னு நினைக்காதீங்க. கள அரசியலுக்கு வாங்க, உழைங்க, மக்களோட நின்னுங்க.
மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க, ஒரு வாக்கு வங்கியை கஷ்டப்பட்டாது கேண்டிடேட்டை போட்டு நிரூபிங்க. வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கண்டிப்பா சார், இன்னும் களம் நிறைய இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இன்னும் இந்த ஒரு தேர்தல் என்ன மாதிரியான நோக்கத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறது இன்னும் சில மாதங்கள்ல தெரிஞ்சிடும். இவ்வளவு நேரம் நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட நேரத்துக்காகவும் கருத்துகளுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.